வணக்கம் நண்பர்களே, இது VDL விலாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. நாம இன்னைக்கு கேட்க போற கதை பாலகுமாரனுடைய ஷார்ட் ஸ்டோரிஸ்ல இருந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான், பேப்பரில் என் போட்டோ. அன்னைக்கு காலை பேப்பர்ல என் போட்டோ வெளியாயிருந்தது. 2 காலையும் விரிச்சபடி நடைபாதையில துவண்டபடி வைஜு தோல்ல சாஞ்சுக்கிட்டு, வைஜு என் தலைய பிடிச்சிட்டு, என் ஸ்கூட்டர் கவிழ்ந்தபடி அழகா தெளிவா வெளியாகி இருந்தது. படம் எடுத்தவன் மகா ரசிகன், கெட்டிக்காரன். யாருக்கோ கருப்பு கொடி காட்ட முயற்சி செஞ்ச கும்பல் வன்முறையில் இறங்கினத 6 காலம் எழுத வேண்டிய செய்திய ஒரே படத்துல தெளிவாக்கின மேதாவி. கடந்த 2 நாளா நகரம் வன்முறையில் அகப்பட்டு தவிக்கிறதுன்னும், ஒரு ஸ்கூட்டர் ஓட்டி மிக மோசமா தாக்கப்பட்டத படம் விவரிக்கிறது அப்படின்னும், இஸ் லேடி கிளச்சிங் ஹிம் பேத்தட்டிக்கலி அப்படின்னும் சொல்லியிருந்தான். செய்தியில 2 தவறுகள். நேற்று நான் மோசமா தாக்கப்படல. வைஜெயந்தியோட போற சந்தோஷத்துல கவனிக்காம கலவர கும்பல்ல புகுந்துட்டேன். எதிர்பக்க கடை கதவை தாக்கிக்கிட்டு இருக்கிறத தெரியாம நடுவுல நுழைஞ்சிட்டேன். ஷட்டரை தாக்கி திரும்பின கல்லு என் மண்டையில தெறிக்க தடுமாறிடுச்சு. வண்டிய நிறுத்தி அப்படியே சரிஞ்சு தெரு முனைக்கு வந்து உட்கார்ந்துட்டேன். நெத்தியில பொங்குன ரத்தத்தை வைஜெயந்தி அழுத்தி பிடிச்சுக்கிட்டா. யாரையோ கூப்பிட்டு தண்ணீர் கொண்டு வர சொன்னா. 2 நிமிஷம் சுதாரிச்சு வண்டிய உதைச்சி ரத்தம் வழிய வைஜுவோட அந்த இடத்தை விட்டு பறந்தாச்சு. செய்தியில இன்னொரு தவறு. வைஜெயந்தி என்னுடைய லேடி இல்ல, சிநேகிதி. ஹிஸ் லேடி அப்படின்றதுக்கு எல்லா தமிழனும் மனைவி அப்படின்னு தான் அர்த்தம் செஞ்சுக்குவான். கற்பூரம் அடிச்சு சொன்னாலும் புரியாதது மாதிரி விழிப்பான். வைஜு என் பெரிய சிநேகிதி. பெரிய டெலிபோன் ஆபரேட்டர், சின்ன மூக்கு, சுடர் விடும் கண்கள், சுத்தமான ஆங்கிலம். 20 வயசுக்கு அசாத்திய மனத்தெளிவும் உறுதியும் கொண்ட பெண். எனக்கு பிடித்த கர்நாடக சங்கீதம் அவளுக்கு உயிர் நாடி. சாமி சத்தியமா வைஜெயந்தி எனக்கு சிநேகிதி. மாதத்துல 2 சனிக்கிழமையாவது அவளோடு செலவழிக்கிறதுல எனக்கு பரம சந்தோஷம், உற்சாகம். வெடிக்கிற வெயில்ல ஆள் இல்லாத கடற்கரையில எனக்கு மேக்பெத் மோனோ ஆக்டிங் செய்து காமிப்பா. ராகசுதா ரச பாடுவா. வர்ணங்கள் பற்றி பேசுவா. ஜெல்லி பிளஸ் ஃப்ரூட் சாலட்டை ரசித்து சாப்பிடுவா. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால ஒரு மருந்து கடையில ஸ்கூட்டரை நிறுத்த சொல்லி வைஜு காயத்தை தொடச்சா, சோதிச்சு கட்டு போட்டா. நான் வற்புறுத்தி சொன்னதுனால அரை மனுஷா எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு போனா. நானும் வீடு திரும்பிட்டேன். தலைய பார்த்ததும் பதறியபடி என் மனைவி காரணம் கேட்டப்போ, ஒரு தப்பு செஞ்சுட்டேன், மாடு முட்டிருச்சு அப்படின்னு பொய் சொல்லிட்டேன். அவ ஓடி ஓடி செஞ்ச உபசரணைகளை ஏத்துக்கிட்டு என் 1 வயசு குழந்தைய அணைச்சுக்கிட்டு தூங்கிட்டேன். மறுநாள் காலை பேப்பர்ல இந்த போட்டோ வந்துருச்சு. நான் பொய் சொல்லியிருக்க வேணாம். என் போராத காலம் ஏதோ குற்ற உணர்வு சொல்லும்படி தூண்டி இருக்கு. கமலா பிள்ளு பிள்ளுன்னு பிடிச்சுக்கிட்டா. ஏன் பொய் சொன்னீங்க? எதுக்கு மறைச்சிங்க? என்கிட்டயே பொய் சொல்லணுமா? ஏதோ விஷயம் இருக்கு, நிஜத்தை சொல்லுங்க, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. யார் இந்த பொண்ணு? எத்தனை நாளா சிநேகம்? சொன்னான். வெறும் சிநேகிதி. திரும்ப திரும்ப சொன்னான். எதிர் வீட்டு பத்மினி சிநேகம். எப்பவாவது கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா? எங்கிருந்தோ வர ஜெயா சிநேகம். வேண்டாம்னு தடுத்திருக்கேனா? அப்படி தடுக்காதது என் தப்பு. எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். கடவுளே, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என்னை பிடிக்கலைன்னு நேருக்கு நேரா சொல்லிட்டு சந்தோஷமா இருங்க. தயவு செஞ்சு என்னையோ என் குழந்தையோ இப்படி ஏமாத்தாதீங்க. புலம்பி தீர்த்துட்டா. 1/2 மணி, 1 மணி, 2 மணி நேரம் மன்றாடி பார்த்துட்டு பலிக்காம நானும் பதிலுக்கு பதில் சீறினேன். ஆமா, அப்படித்தான், உன்னால முடிஞ்சதை செய். உதறிட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். ஆபீஸ் மேட்ச்ல ஒரு பேப்பரை கூட நகர்த்த முடியல. கலவரமும் குழப்பமா மண்டை கனத்தது. டெலிபோனை இழுத்து வைஜெயந்தியோட நம்பரை சுழற்றினேன். வைஜு, காலை பேப்பரை பாத்தியா? எஸ், போட்டோ வந்திருக்கே. பியூட்டிஃபுல் ஸ்னாப்ல. சோ நேச்சுரல். பை த வே, உங்க காயம் எப்படி இருக்கு? உங்க வீட்டுல ஒன்னும் சொல்லலையா வைஜு? இல்லையே, நான் நேத்திக்கே இத பத்தி சொல்லிட்டேன். ஸ்கூட்டர்ல லிஃப்ட் கொடுத்தார், தலையில அடிபட்டது, மருந்து போட்டேன், ரத்தம் தொடச்சேன், எல்லாம் சொல்லிட்டேன். வீட்டுல அம்மா வருத்தப்பட்டா உங்களுக்காக. ஏன் நடுவழியில விட்டுட்டு வந்தேன்னு திட்டினாங்க. ஈஸ்வரா, இந்த புத்தி எனக்கே இல்லாம போச்சு. என்னை விட 10 வயசு சின்ன பெண்ணுக்கு இருக்கிற தைரியம் எனக்கே வராம போச்சு. என் மனசுல தப்பு இருக்கோ? வைஜெயந்திய நான் சிநேகிதமா நினைக்கலையோ? ஒரு கமலா போதாம இன்னொரு பெண்ணை தேடுறதுக்கான ஆரம்பமா இது? எனக்குள்ளேயே பொய் சொல்லி திரியறவனானா? வைஜு, என்னை பத்தி உங்க வீட்டுக்கு தெரியுமா? வைநாட், நீங்க என்னோட நல்ல சிநேகிதர்னு எல்லாருக்கும் தெரியும். முக்கியமா அம்மாவுக்கு முழுக்க முழுக்க தெரியும்.
ஒரு நாள் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. உங்களோட பேசுன மாதிரி இருக்கான். என்னைக்கு வரீங்க? பட் வைஜு, நான் நேத்திக்கு கமலா கிட்ட பொய் சொல்லிட்டேன். மாடு முட்டுச்சுன்னு சொல்லிட்டேன். அனாவசியமா ஒரு பொய். காத்தால கமலா பேப்பரை பார்த்துட்டு ஓன்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. பொய் சொல்றீங்க, ஏமாத்துறீங்கன்னு பேசி தீர்த்துட்டா. அப்புறம் அப்புறம் என்ன அப்புறம்? கதையா சொல்லிட்டு இருக்க உனக்கு? ஆமா அப்படித்தான்னு சொல்லிட்டு சாப்பிடாம வந்துட்டேன். ஏன் சீனு பொய் சொன்னீங்க? ஓகே, நாளைக்கு எல்லாம் சரியா போயிடும். உடம்ப பாத்துக்கோங்க. வைஜு போனை வச்சுட்டா. சட்டுன்னு சரியாற விஷயமா இது? சாயங்காலம் முழுவதும் கமலா ஒரு வார்த்தை கூட பேசல. மறுநாள் விடிஞ்சதும் என் மாமனார் மாம்பழத்துல இருந்து வந்திருந்தாரு. கமலா வரவழைச்சிருப்பா போல இருக்கு. தன்னோட துண்டை தன் கழுத்திலேயே போட்டு முறுக்கிக்கிட்டு மாமனார் பேச ஆரம்பிச்சார். நேத்திக்கு சலூன் போயிருந்தேன். பேப்பர்ல போட்டோ பார்த்தேன். கடைக்காரன், யாரு சாமி நம்ம மாப்பிள்ளையோட ஒட்டிக்கின்னு உட்கார்ந்துருக்கே, அவர் தங்கச்சியான்னு கேட்டான். கவனமா பண்ணு, கத்தி கிழிச்சிட போறதுன்னு பதில் சொன்னேன். வேற என்னத்த சொல்றது? அது காவேரி தண்ணி. நேரே கோடு கிழிச்ச மாதிரி பேசாத குணம் இடக்காகவே வரும். வெறும் உருமலை பதிலாக்கிட்டு நகர்ந்த. ஆபீஸ் கிளம்பும் போது கமலா டிஃபன் பாக்ஸை எடுத்து நீட்டினா. நீ எதுக்குமா சிரமப்பட்டு டிஃபன் பாக்ஸ்ல அடைச்சு கொடுத்துக்கிட்டு? அவர் மத்தியானம் எங்கேயாவது சிநேகிதங்க கூட சூடா சாப்பிட்டு வருவாரு. ரெண்டாவது ஆளுக்கு தெரியாம இதை எரிஞ்சிடுவாரு. மாமனார் காரத்தோட பேசினாரு. ரெண்டாவது ஆளுக்கு தெரியாம எரிவானே? உங்க கண்ணுக்கு முன்னாலேயே எரியற. புறங்கையால டிஃபன் பாக்ஸ உதறின. தரை முழுக்க தயிர் சாதம் சிந்தி வழிஞ்சது. கமலா அழறது வாசல் வரை கேட்டது. மத்தியானம் 11 மணிக்கு போன் வந்தது. வைஜெயந்தியோ? இல்ல, கமலா. என்ன விஷயம்? இன்னைக்கு மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வாங்க. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. நான் பண்ணினதெல்லாம் தப்பு. எல்லாத்தையும் மறந்துட்டு சாப்பிட வாங்க. எனக்கு குறுகுன புத்தி. எனக்கு எல்லாமே அவசரம்தான். உங்களை தப்பா நினைச்சிட்டேன். மாட்டேன்னு சொல்லாம வந்துருங்க. என்ன விஷயம்? அந்த பொண்ணு வைஜெயந்தி லெட்டர் எழுதியிருக்கு. வீட்டுக்கு வாங்கல. வைஜெயந்தி, லெட்டர், வீடு. என்ன இது புது திருப்பம்? இனிய ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு நேற்று பேப்பரில் வந்த போட்டோ என் வீட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பஸ் இல்லாத நேரம் உதவி செய்த உங்களுக்கு என்னால் உபத்திரவம் வந்தது மட்டுமன்றி வேறு சில கசப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது. என் அம்மா சந்தேகப்படுகிறாள். நீங்கள் கண்ணியமானவர், கல்யாணமானவர், ஒரு குழந்தைக்கு தகப்பன் என்று சொல்லியும் நம்ப மறுக்கிறாள். மீண்டும் உங்களை சிரமப்படுத்துகிறேன். இன்று மாலை வீட்டிற்கு உங்கள் மனைவியுடன் வாருங்கள். அம்மாவிடம் பேசுங்கள். நான் ஒரு பெண். என் நிலைமையை தயவு செய்து புரிந்து கொண்டு இந்த உதவியை செய்யுங்கள். வைஜெயந்தி. வேறு விதமா இருந்தா எந்த பொண்ணும் இந்த மாதிரி லெட்டர் எழுத மாட்டா. நீங்க சொல்லி நம்பாம நான் சண்டை போட்டேன். மன்னிச்சிடுங்க. சாயங்காலம் அந்த பெண் வீட்டுக்கு போய் சமாதானப்படுத்துங்க. பாவம் அந்த பெண். கமலா விம்மலோட பேசினா. பாதி பாரம் இறங்கின நிம்மதியில வேகமா சாப்பிட்டேன். குழந்தைய முத்தமிட்டு வண்டியை கிளப்பினேன். நேரா வைஜெயந்தி ஆபீஸ்க்கு போனேன். ஒரு நிமிஷம் அப்படின்னு சீட்ல இருந்தபடி சைகை செஞ்சுட்டு என்னை வாசலுக்கு தள்ளிக்கிட்டு வந்தா. என்ன, லெட்டர் கிடைச்சதா? கமலா சரியாயிட்டாங்களா? வைஜு, நிஜமா உங்க வீட்டுல ஏதாவது ப்ராப்ளமா? ஒன்னும் இல்லை நீ வைஜு. சீனு, லுக் ஹியர். எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. கமலா அழுதாங்கன்னு கேட்டதும் எனக்கு பொறுக்கவே இல்லை. சாதாரண விஷயத்த நீங்க பொய் சொல்லி கீழே தாழ்த்தினீங்க. நான் இன்னொரு பொய் சொல்லி பேலன்ஸ் பண்ணேன். உங்களுக்காக மட்டும் இல்ல, கமலாவோட நிம்மதிக்காகவும் பொய் சொன்னேன். இன்னொரு தடவை நான் பொய் சொல்ல மாட்டேன். சீனு, வேணுங்கிற மனுஷங்க கிட்ட பொய் சொல்லலாமா? மறைக்கலாமா? நீங்க பொய் சொன்னது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. யோசிச்சு பார்த்தப்ப புரியவும் புரிஞ்சது. தப்பு பண்றது சகஜம். ஆனா நம்ம சரி பண்ணிக்கணும். இப்பவே உடனே நீங்க சரி பண்ணி ஆகணும். சீனு, இனிமே என்னை பார்க்க வேண்டாம், என்னோட பேச வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். ஏன் சொல்லணும்? ஐ லைக் யூ சீனு. ஐ லைக் வித் ஆல் யுவர் வீக்னஸ். என்னோட மோனோ ஆர்ட்டை எத்தனை நுணுக்கமா வேற யாரு ரசிப்பாங்க? ராகசுதால ஸ்வரம் தப்புறதுன்னு யார் சுலபமா பிரிச்சு கொடுப்பாங்க? உங்களுக்குள்ள நிறைய நல்லது இருக்கு. இதுக்கு இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டா எப்படி? சரி, இனிமே கமலாவுக்கு தெரியாம பீச்சுக்கு போக வேணாம். அவங்க கிட்ட சொல்லிட்டு போவோம். அவங்களையும் கூட்டிட்டு போவோம். உங்க 2 பேரையும் ஆடியன்ஸா வச்சு 100 மோனோ ஆக்ட் பண்ணி காமிக்கிறேன். 1000 பாட்டு பாடுறேன். சிநேகிதத்தை விட அற்புதமான விஷயம் உலகத்துல ஏது சீனு? வைஜெயந்தி பேசிக்கிட்டே போனா. முற்றும். இந்த கதை நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகலாம். ஆனா ஒரு விஷயம் சொல்லணும். வீட்டுக்கு தெரியாம ஒரு விஷயத்த செய்யும் போது அது தப்பே இல்லாம இருந்தாலும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் நிம்மதி கெடும்,
நம்மளும் நிம்மதியா இருக்க முடியாது. அதுவே நம்ம லைஃப் ஓப்பன் புக்கா இருந்துருச்சுன்னா நம்ம சந்தோஷமா இருக்கலாம். நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது விடியல் விளாக்ஸ். நன்றி, வணக்கம்.